சஜா-ஏ-முகபத் சகரத மிக பிரதிஷ்டித தொழில் அதிபர்களில் யசராஜ் மித்தல் மற்றும் வர்தான் சிங்கானியாவின் பெயர் முதலில் குறிப்பிடப்படும். இருவரின் நட்பும் எந்த உதாரணத்திற்கும் குறைந்ததல்ல. காலேஜ் நாட்களில் தொடங்கிய பயணம் காலப்போக்கில் மிகவும் வலுப்பெற்று அவர்கள் இணைந்து சிங்கானியா மித்தல் குரூப் நிறுவி சில ஆண்டுகளிலேயே தங்கள் வணிகத்தை நாட்டின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக மாற்றினர். மக்கள் சொல்வார்கள், யசராஜ் மூளை என்றால் வர்தான் அந்த வணிகத்தின் சக்தி. இரு குடும்பங்களின் உறவும் வெறும் வணிகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒரு குடும்பம் போல இருந்தது. திருவிழாக்கள் சேர்ந்து கொண்டாடப்படும், மகிழ்ச்சிகள் பகிர்ந்து கொள்ளப்படும், கஷ்டங்களும் சேர்ந்து எதிர்கொள்ளப்படும். யசராஜ்னின் ஒரே மகள் யசிகாவும் வர்தானின் ஒரே மகன் ரியான்ஷும் சிறுவயதிலிருந்தே ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர். சிறுவயதில் இருவரும் எப்போதும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் யாராவது மூன்றாமவர் அவர்களில் ஒருவரை பற்றி ஏதாவது சொன்னால் மற்றவர் முதலில் அவரது முன் நின்று விடுவார். காலம் கடந்தது. சிறுவயதின் குறும்புகள் நினைவுகளாக மாறின. எசிகா தனது படிப்பை முடித்து தன் தந்தையின் நிறுவனத்தின் சமூக நலத்திட்டங்களை கையாளத் தொடங்கினாள். அவள் அழகானவளாக இருப்பதோடு மிகவும் கருணை உள்ளவள், சுயமரியாதை உள்ளவள் மற்றும் எளிமையான வாழ்க்கையை விரும்பும் பெண். மறுபுறம் ரியான்ஷ் வெளிநாட்டிலிருந்து வணிக மேலாண்மை படிப்பை முடித்து திரும்பியிருந்தான். அவன் தன் தந்தையைப் போலவே கூர்மையான மூளை கொண்டவன், ஆனால் குணத்தில் மிகவும் கண்டிப்பானவன், குறைவாக பேசுபவன் மற்றும் கோபக்காரன். வணிக உலகில் அவனது பெயரை கேட்டதும் பெரியவர்கள் யோசிக்கத் தொடங்கிவிடுவார்கள். மக்கள் அவனை அஞ்சுவார்கள், ஏனெனில் அவன் ஒருபோதும் யாருடனும் சமரசம் செய்து கொள்ள மாட்டான். இந்த இரு குடும்பங்களின் மகிழ்ச்சியை மிகவும் வருத்தப்படுத்தியவள் நதாசா சர்மா. நதாசா ஒரு பெரிய வணிகரின் மகள். சிறுவயதிலிருந்தே ரியான்ஷை பெறும் கனவு காண்பவள். அவள் பலமுறை ரியான்ஷிடம் தன் காதலை வெளிப்படுத்தினாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ரியான்ஷ் தெளிவான வார்த்தைகளில் மறுத்துவிட்டான். அவனுக்கு காதல் என்பது ஒரு விளையாட்டு அல்ல. செல்வமும் அதிகாரமும் பின்னால் ஓடும் ஒருவருக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க அவன் விரும்பவில்லை. ரியான்ஷின் அலட்சியம் மெல்ல மெல்ல நதாசாவின் பைத்தியக்காரத்தனத்தை வெறித்தனமாகவும் பின்னர் வெறுப்பாகவும் மாற்றியது. அவள் உறுதி செய்தாள், ரியான்ஷ் தன்னுடையதாக முடியாவிட்டால் அவனது முழு உலகத்தையும் அழித்து விடுவேன் என்று. முதலில் யசராஜ் மற்றும் வர்தானின் பங்குதாரர் உறவை உடைக்க முயற்சித்தாள. சில சமயம் போலி ஆவணங்கள் செய்து இருவருக்கும் இடையே தவறான புரிதல்களை உருவாக்கினாள். சில சமயம் ஊழியர்களுக்கு பணம் கொடுத்து வதந்திகளை பரப்பினாள். சில சமயம் ஊடகங்களில் பொய் செய்திகளை வெளியிட்டாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இரு நண்பர்களின் நம்பிக்கை அவளது சூழ்ச்சிகளுக்கு மேலாக இருந்தது. எப்போதும் சர்ச்சை ஏற்பட்டால் வர்தான் ஒருமுறை மட்டும் யசராஜ்னின் கண்களில் பார்த்து புன்னகைத்து சொல்வான், முழு உலகமும் உன்னை தவறு என்று சொன்னாலும் நான் உன்னுடன் நிற்பேன். யசராஜ் பதிலளிப்பார், நம் நட்பு எந்த காகிதத்திலோ ஒப்பந்தத்திலோ அல்ல, நம்பிக்கையில் கட்டப்பட்டது. இதை கேட்டு நதாசாவின் கோபம் மேலும் அதிகரித்தது. ஒரு நாள் அவள் தன் மிகவும் ஆபத்தான கும்பலை கபீரை அழைத்து சொன்னாள், வர்தான் உயிரோடு இருக்கும் வரை ரியான்ஷ் எப்போதும் என்னுடையதாக மாட்டான். இப்போது நேரம் வந்துவிட்டது விளையாட்டின் கடைசி சூழ்ச்சியை ஆட. சில நாட்களுக்கு பிறகு சிங்கானியா குரூப்பின் புதிய திட்டத்தின் வெற்றியை கொண்டாட ஒரு பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. நகரத்தின் பெரிய தொழில் அதிபர்கள், அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் அந்த விருந்தில் இருந்தனர். யசிகாவும் ரியான்ஷும் அங்கு இருந்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு இருவருக்கும் நீண்ட உரையாடல் நடந்தது. எப்போதும் போல சிறிய வாக்குவாதமும் நடந்தது. ஆனால் இருவரின் முகத்திலும் அறியாத புன்னகை இருந்தது. யாருக்கும் தெரியாது அதே இரவில் அவர்களின் வாழ்க்கை என்றென்றும் மாறப்போகிறது என்று. விருந்து முடிந்த பிறகு வர்தான் தன் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது தனிமையான சாலையில் திடீரென அவருடைய காருக்கு முன்னால் ஒரு ட்ரக் வந்து நின்றது. சில ஆயுததாரிகள் வெளியே வந்து காரின் மீது துப்பாக்கி குண்டுகளை பொழிந்தனர். வர்தான் தப்பிக்க முயன்றார். ஆனால் தாக்குதல் நடத்துபவர்கள் முன்பே தயாராக இருந்தனர். சில நிமிடங்களிலேயே எல்லாம் முடிந்துவிட்டது. முழு சாலையும் இரத்தத்தால் சிவந்துவிட்டது. அடுத்த நாள் முழு நகரத்திலும் ஒரே செய்தி மட்டுமே இருந்தது. நாட்டின் பெரிய தொழில் அதிபர் வர்தான் சிங்கானியா கொல்லப்பட்டார். ரியான்ஷ் மருத்துவமனைக்கு வந்தபோது தன் தந்தையை கடைசியாக பார்த்தான். அவரது உயிரற்ற உடலுக்கு முன் நின்று அவன் கல் போல அமைதியாக இருந்தான். ஆனால் அவனது கண்களில் அப்படிப்பட்ட புயல் இருந்தது, அது யாருடைய உலகத்தையும் அழிக்கக்கூடியது. அதே நேரத்தில் காவல் ஆய்வாளர் வந்து சொன்னார், கொலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனம் யசராஜ் மித்தலின் நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேலும் நிகழ்வு இடத்திலிருந்து சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அவற்றால் நேரடியாக அவரை சுட்டிக்காட்டுகிறது.
இதை கேட்டதும் முழு ஹாலும் அமைதியாகிவிட்டது. ஊடகங்கள் விசாரணை இல்லாமல் யசராஜை கொலையாளியாக அறிவித்தன. எசிகாவின் கால்களுக்கு கீழே பூமி நழுவியது. அவளுக்கு தன் தந்தை மீது முழு நம்பிக்கை இருந்தது. அவள் நம்பினாள் இது மிகப்பெரிய சதித்திட்டத்தின் ஒரு பகுதி என்று. அதே இரவில் யசராஜ் மகளிடம் சொன்னார், மகளே, நான் என் நண்பனை கொல்லவில்லை. நான் காவல்துறை முன் சென்றால் உண்மையான குற்றவாளி ஒருபோதும் பிடிக்கப்பட மாட்டான். எசிகா அழுது கொண்டே தன் தந்தையின் கையை பிடித்து அவரை ஒரு ரகசிய பண்ணை வீட்டில் மறைத்து வைத்தாள். அங்கு அவர்களைத் தவிர யாருக்கும் செல்ல அனுமதி இல்லை. மறுபுறம் ரியான்ஷ் தன் தந்தையின் சிதை முன் நின்று சபதம் செய்தான். யசராஜ் மித்தலை தேடி சட்டத்தின்படி அல்ல, தன் கைகளாலேயே தண்டிப்பேன் என்று. அவன் தன் முழு குழுவிற்கும் உத்தரவிட்டான், நாட்டின் எந்த மூலையையும் தேட வேண்டும், யசராஜை உயிரோடு தன் முன் கொண்டு வர வேண்டும். ஆனால் பல நாட்கள் தேடலுக்குப் பிறகும் யசராஜின் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ரியான்ஷின் கோபம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவனுக்கு தோன்றியது, யசிகா தன் தந்தையை மறைத்து அவனுக்கு உதவி செய்கிறாள் என்று. இப்போது அவனது அடுத்த இலக்கு யசிகாவாக இருக்கப் போகிறது. அவளுக்கு சிறிதும் தெரியாது, பழிவாங்கும் நெருப்பில் எரியும் ரியான்ஷ் அவளது வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்பத்தை கொடுக்கப் போகிறான். அங்கிருந்து திரும்புவது யாருக்கும் எளிதல்ல. வர்தான் சிங்கானியாவின் மரணத்திற்கு 15 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் சிங்கானியா மேன்ஷனின் சுவர்களில் இன்னும் துக்கத்தின் நிழல்கள் மிதந்து கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் ஒளி மற்றும் களிப்புடன் பிரகாசித்த அந்த மாளிகை இப்போது விசித்திரமான அமைதியில் மூழ்கியிருந்தது. ரியான்ஷ் பகலும் இரவும் தன் தந்தையின் அறையில் அமர்ந்திருப்பான். அவரது புகைப்படத்தை உற்று பார்த்து ஒவ்வொரு முறையும் அவனது மனதில் அதே கேள்வி எழும், ஏன் நீங்கள் யசராஜ் மாமா மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தீர்கள்? அவனுக்குள் வலியை விட கோபமே அதிகம் இருந்தது. அவன் தன் வணிகத்தின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டான், மேலும் தன் தந்தையின் மரண விசாரணையையும் தானே செய்யத் தொடங்கினான். நகரத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அவனது ஆட்கள் பரவியிருந்தனர். காவல்துறை, ஊடகம் மற்றும் கீழ் உலகம் வரை தொடர்புகளை ஏற்படுத்தினான். ஆனால் யசராஜ் மித்தலின் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அவன் எவ்வளவு தோல்வியடைந்தானோ அவ்வளவு அவனது சந்தேகம் யசிகா மீது ஆழமாகியது. அவனுக்கு உறுதியாகிவிட்டது, யசிகா தன் தந்தையை மறைத்து உலகத்திற்கு முன் மாசற்றவள் போல் நடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று. அக்கறை யசிகா கடந்த பல நாட்களாக தன் தந்தையை அந்த ரகசிய பண்ணை வீட்டில் மறைத்து வைத்திருந்தாள். அவள் தினமும் இரவு இருளில் அங்கு சென்று அவர்களுக்கு மருந்துகளும் உணவும் எடுத்துச் சென்று அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தாள், தன் அப்பாவித்தனத்தை நிரூபித்து விடுவேன் என்று. யசராஜின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டிருந்தது. மன அழுத்தமும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட வலியும் அவரை உள்ளே இருந்து உடைத்து கொண்டிருந்தன. ஒரு இரவில் அவர் யசிகாவிடம் சொன்னார், மகளே, என் காரணத்தால் உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருந்தால் என்னை காவல்துறையிடம் ஒப்படைத்துவிடு. யசிகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அவள் தந்தையின் கையை பிடித்து சொன்னாள், நான் உயிரோடு இருக்கும் வரை யாரும் உங்களை தொடவும் முடியாது. நான் உண்மையை வெளியே கொண்டு வந்து விடுவேன். அவளுக்கு தெரியாது, அதே இரவில் யாரோ அவளது ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ரியான்ஷின் சிறப்பு ஆள் ஆரியன் பல நாட்களாக யசிகாவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அவன் பார்த்தான், யசிகா நள்ளிரவில் நகரத்திலிருந்து வெளியேறி காலையில் திரும்புகிறாள் என்று. அடுத்த நாள் அவன் அனைத்து தகவல்களையும் ரியான்ஷிடம் சொன்னான். ரியான்ஷின் கண்களில் ஆபத்தான ஒளி தோன்றியது. அவன் உடனே காரை எடுத்து யசிகாவை பின்தொடர புறப்பட்டான். அந்த இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. சாலைகள் தனிமையாக இருந்தன. யசிகா எப்போதும் போல தன் தந்தையை சந்திக்க பண்ணை வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அப்போது திடீரென அவளது காருக்கு முன்னால் கருப்பு எக்ஸ்யூவி வந்து நின்றது. 4 ஆட்கள் வெளியே வந்து அவள் ஏதாவது புரிந்து கொள்ளும் முன் அவளது போனை பறித்து கொண்டனர். அடுத்த கணமே ரியான்ஷ் காரில் இருந்து இறங்கினான். கருப்பு ஆடைகளில் நனைந்தவனாக. அவன் ஒரு புயல் போல தோன்றினான். யசிகா அவனை பார்த்ததும் பயந்து சொன்னாள், ரியான்ஷ், நீ இங்கே? அவன் குளிர்ந்த குரலில் பதிலளித்தான், எனக்கும் அதே கேட்க வேண்டும். நீ நள்ளிரவில் எங்கே போகிறாய்? யசிகா மௌனமாக இருந்தாள். ரியான்ஷ் அவளது கையை இறுகப் பிடித்து தன் காரில் உட்கார வைத்தான். அவள் எதிர்த்து கொண்டே இருந்தாள், ஆனால் அவனது பிடி கல் போல உறுதியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து கார் நகரத்திலிருந்து தொலைவில் உள்ள ஒரு தனிமையான கிடங்கு முன் நின்றது. உள்ளே இருள் இருந்தது. ஒரே ஒரு மஞ்சள் விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. ரியான்ஷ் அவளை நாற்காலியில் உட்கார வைத்து சொன்னான், இப்போது நேரடியாக பதில் சொல். யசராஜ் மித்தல் எங்கே மறைந்திருக்கிறார்? யசிகா நடுங்கும் குரலில் சொன்னாள், எனக்கு தெரியாது. ரியான்ஷின் பொறுமை முறிந்தது. அவன் மேஜையில் முஷ்டியால் அடித்து சொன்னான், பொய்.
உனக்கு ஒன்றும் தெரியாவிட்டால் நீ தினம் இரவு நகரத்திலிருந்து வெளியே ஏன் போகிறாய்? எசிகா முதல் முறையாக அவனது கண்களில் பார்த்து சொன்னாள். ஏனெனில் நான் யாருக்கும் பயந்து வாழ விரும்பவில்லை. ஆனால் இதன் அர்த்தம் என் தந்தை கொலையாளி அல்ல என்பதல்ல. இதைக் கேட்டதும் ரியான்ஷின் கோபம் மேலும் தூண்டப்பட்டது. அவன் அவளது மணிக்கட்டை அவ்வளவு இறுக பிடித்தான். அதில் தழும்பு விழுந்தது. என் தந்தை இறந்துவிட்டார். எசிகா, உன் தந்தை ஓடிக்கொண்டிருக்கிறார். உண்மை இதுதான். எசிகா வலியால் கத்தினாள். ஆனால் அவள் மீண்டும் சொன்னாள், உன் தந்தை என் தந்தையின் நண்பர். அவருக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது. ரியான்ஷ் சில கணங்கள் அவளை உற்று பார்த்தான். அவனது மனதின் ஒரு பகுதி எசிகாவின் வார்த்தைகளை நம்ப விரும்பியது. ஆனால் தந்தையின் சடலத்தின் நினைவு ஒவ்வொரு உணர்வையும் நசுக்கிவிட்டது. அவன் தன் ஆட்களுக்கு வெளியே செல்ல சைகை செய்தான். இப்போது கிடங்கில் இருவரும் மட்டுமே இருந்தனர். வெளியே மழை அதிகரித்திருந்தது. சில கணங்கள் அமைதி நிலவியது. திடீரென எசிகாவின் பார்வை ரியான்ஷின் கையில் விழுந்தது. அங்கு துப்பாக்கி குண்டு பட்ட பழைய தழும்பு இருந்தது. சிறுவயதில் அவளே அந்த காயத்திற்கு கட்டியிருந்தாள். நினைவு வர அவளது கண்கள் நிறைந்தன. அவள் மெதுவாக சொன்னாள், நீ முன்பு இப்படி இல்லை ரியான்ஷ். ரியான்ஷ் உடனே பார்வையை திருப்பிக் கொண்டான். அவன் கடந்த காலத்தை நினைத்து கூட்ட பார்க்க விரும்பவில்லை போல. அவன் கடுமையான குரலில் சொன்னான், அந்த ரியான்ஷ் என் தந்தையுடன் இறந்து விட்டான். இப்போது பழிவாங்கல் மட்டுமே மீதமுள்ளது. அவன் எசிகாவை முழு இரவும் அங்கேயே அடைத்து வைத்தான். காலை வந்ததும் அவளை சிங்கானியா மேன்ஷனுக்கு அழைத்துச் சென்றான். பிரம்மாண்டமான மாளிகையின் முக்கிய வாசலில் அடியெடுத்து வைத்ததும் எசிகா உணர்ந்தாள், இப்போதுதான் கைதியாகிவிட்டாள் என்று. வேலையாட்கள் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். ரியான்ஷ் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தான், யசராஜ் மித்தல் தானாக முன்வரும் வரை எசிகா இந்த வீட்டிலிருந்து வெளியே செல்ல மாட்டாள். எசிகா எதிர்த்தாள். ஆனால் யாரும் அவளது வார்த்தையே கேட்கவில்லை. அவளை மேலே ஒரு அறையில் அடைத்து வைத்தனர். அறையில் அனைத்து வசதிகளும் இருந்தன. ஆனால் கதவில் காவல் இருந்தது. அடுத்த பல நாட்கள் ரியான்ஷ் தினமும் அவளை சந்திக்க வந்து அதே கேள்வியை கேட்பான், யசராஜ் எங்கே இருக்கிறார்? ஒவ்வொரு முறையும் எசிகா அதே பதிலை தருவாள், எனக்கு தெரியாது. மெல்ல மெல்ல இந்த பிடிவாதம் இருவரின் வாழ்க்கையாக மாறியது. ரியான்ஷ் அவளை மனரீதியாக உடைக்கத் தொடங்கினான். சில சமயம் மணிக்கணக்கில் விசாரணை செய்வான். சில சமயம் முழு வீட்டிலும் அவளை புறக்கணிப்பான். சில சமயம் அவளது ஒவ்வொரு பொருளின் மீதும் தடை விதிப்பான். ஆனால் எசிகா உடைவதற்கு பதிலாக மேலும் வலிமையடைந்தாள். அவள் ஒவ்வொரு இரவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தாள், உண்மை வெளிவரட்டும் என்று. இதற்கிடையே நதாசா சர்மா தினமும் சிங்கானியா மேன்ஷனுக்கு வரத் தொடங்கினாள். அவள் வெளியில் துக்கமடைந்தவள் போல் நடித்தாள். ஆனால் உள்ளே மகிழ்ச்சியாக இருந்தாள், தனது சூழ்ச்சி வெற்றி பெற்றுவிட்டது என்று. அவள் பலமுறை ரியான்ஷை புரிய வைக்க முயன்றாள், எசிகாவை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று. ஆனால் ரியான்ஷ் மறுத்துவிட்டான். நதாசா முதல் முறையாக உணர்ந்தாள், ரியான்ஷின் கோபத்திற்கு பின்னால் எங்கோ எசிகாவிற்கான ஒரு அறியாத உறவு இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று. அதே இரவில் அவள் மேலும் ஒரு ஆபத்தான முடிவை எடுத்தாள். எசிகா இந்த வீட்டில் இருந்தால் ரியான்ஷ் ஒருபோதும் தன்னுடையதாக மாட்டான். அக்கறை ரியான்ஷ் தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் மது கோப்பையை எடுத்தான். ஆனால் மீண்டும் மேஜையில் வீசினான். அவனுக்கு மீண்டும் மீண்டும் எசிகாவின் நனைந்த கண்கள் நினைவுக்கு வந்தன. அப்போது அவனது போனில் அறியாத எண்ணிலிருந்து செய்தி வந்தது, யசராஜ் மித்தலை பிடிக்க வேண்டுமானால் எசிகாவை என்றென்றும் உன்னுடையதாக ஆக்கிக்கொள். அவளே உன்னை அவரிடம் அழைத்துச் செல்வாள். ரியான்ஷ் திரையை நீண்ட நேரம் பார்த்தான். அவனது முகத்தில் விசித்திரமான புன்னகை தோன்றியது. அடுத்த கணமே அவன் எழுந்து நேராக எசிகாவின் அறை நோக்கி நடந்தான். கதவு திறந்தது. எசிகா ஜன்னல் அருகே நின்றிருந்தாள். ரியான்ஷ் குளிர்ந்த குரலில் சொன்னான், உனக்கு தோன்றுகிறது நீ என்னை எப்போதும் உண்மையிலிருந்து தூர வைக்க முடியும் என்று. இப்போது விளையாட்டு மாறப்போகிறது எசிகா. இந்த முறை முடிவு நான் எடுப்பேன். அவனது கண்களில் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. அதை பார்த்ததும் எசிகாவின் இதயத்தில் முதல் முறையாக உண்மையான பயம் இறங்கியது. ஏனெனில் அவள் உணர்ந்தாள், ரியான்ஷ் இப்போது வெறும் பழிவாங்கல் மட்டும் விரும்பவில்லை. அவன் அவளது முழு வாழ்க்கையையும் தன் கட்டுப்பாட்டில் எடுக்கப் போகிறான். அடுத்த காலை சிங்கானியா மேன்ஷனில் விசித்திரமான அமளி இருந்தது. வேலையாட்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர்.
பாதுகாப்பு முன்பை விட பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருந்தது. முழு வீட்டின் சூழலும் ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட போகிறது போல் இருந்தது. எசிகா தன் அறையின் ஜன்னலில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். கடந்த பல நாட்களாக அவள் அதே அறையில் சிறையில் இருந்தாள். ரியான்ஷ் அவளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டான். ஆனால் அவளது சுதந்திரத்தை முழுமையாக பறித்திருந்தான். அவன் தினமும் அவளிடம் ஒரே கேள்வியை கேட்பான்: யசராஜ் மித்தல் எங்கே இருக்கிறார்? எசிகா ஒவ்வொரு முறையும் ஒரே பதிலை தருவாள்: எனக்கு தெரியாது. மெல்ல மெல்ல இருவரின் இந்த பிடிவாதம் அவர்களுக்கு இடையே விசித்திரமான உறவை உருவாக்கிக் கொண்டிருந்தது. வெளியில் இருவரும் ஒருவரையொருவர் வெறுத்தனர். ஆனால் உள்ளே இருவரின் இதயங்களிலும் சிறுவயதின் நினைவுகள் மீண்டும் மீண்டும் தட்டிக் கொண்டிருந்தன. அதே நேரத்தில் நதாசா சர்மா சிங்கானியா மேன்ஷனுக்கு வந்தாள். அவள் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தாள். முகத்தில் போலி புன்னகை இருந்தது. அவள் ரியான்ஷின் முன் கவலை தெரிவிக்கும் நாடகம் செய்து சொன்னாள்: எசிகாவை இங்கே வைத்திருப்பது சரியல்ல. மக்கள் பேச்சுக்களை உருவாக்குகிறார்கள். அவளை காவல்துறையிடம் ஒப்படைத்தால் யசராஜ் தானாக வெளியே வருவார். ரியான்ஷ் அவளை பார்க்காமல் பதிலளித்தான்: எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள தேவையில்லை. இதை கேட்டு நதாசாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவளுக்கு முதல் முறையாக உணர்வு வந்தது, ரியான்ஷ் இப்போது அவளது வார்த்தைகளில் வரவில்லை என்று. அதே மாலை நதாசா தன் கும்பல் கபீரிடம் சொன்னாள்: ரியான்ஷ் எசிகாவை தன்னிடம் வைத்திருந்தால் ஒரு நாள் அவனுக்கு அவளிடம் காதல் வந்துவிடும். நான் அப்படி ஒருபோதும் நடக்க விடமாட்டேன். இப்போது அடுத்த தாக்குதல் அவ்வளவு பெரியதாக இருக்கும். இருவரும் என்றென்றும் ஒருவரையொருவர் வெறுக்கத் தொடங்குவார்கள். மறுபுறம் எசிகா தன் தந்தையுடன் எப்படியாவது தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவள் மறைத்து வைத்திருந்த ஒரு பழைய மொபைலை எடுத்து தன் நம்பகமான டிரைவர் மோகனை அழைத்தாள். அவள் வெறும் இவ்வளவு சொன்னாள்: அப்பாவை கவனித்துக்கொள். எந்த நிலையிலும் அவரை அங்கிருந்து வெளியே வர விடாதே. ஆனால் எசிகாவுக்கு தெரியாது. அறையில் முன்பே ஒரு சிறிய மைக்ரோஃபோன் பொருத்தப்பட்டிருந்தது. ரியான்ஷ் முழு உரையாடலையும் கேட்டுவிட்டான். அவனுக்கு புரிந்தது, யசராஜ் உயிரோடு இருக்கிறார் என்று. ஆனால் அவருடைய இடத்தின் தடயம் இன்னும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதே இரவில் அவன் எசிகாவை தன் படிப்பு அறைக்கு அழைத்தான். அவன் அமைதியான குரலில் சொன்னான்: நீ உன் தந்தையை மிகவும் நேசிக்கிறாய் அல்லவா? எசிகா பயப்படாமல் பதிலளித்தாள்: ஆம், ஏனெனில் அவர் எனக்கு உண்மையையும் நேர்மையையும் கற்றுக் கொடுத்தார். ரியான்ஷ் லேசாக புன்னகைத்தான். ஆனால் அவனது புன்னகையில் வலி மறைந்திருந்தது. அவன் தன் பாக்கெட்டில் இருந்து தன் தந்தையின் கடிகாரத்தை எடுத்து மேஜையில் வைத்து சொன்னான்: என் தந்தையும் எனக்கு நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுத்தார். ஒரு நம்பிக்கை அவருடைய உயிரை பறித்து கொண்டது. சில கணங்கள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. எசிகா முதல் முறையாக ரியான்ஷின் கண்களில் வெறும் கோபம் மட்டும் அல்ல, ஒரு மகனின் உடையும் வலியையும் பார்த்தாள். அவள் ஏதாவது சொல்ல விரும்பினாள். ஆனால் வார்த்தைகள் அவளது தொண்டையில் சிக்கின. அப்போது ரியான்ஷ் திடீரென சொன்னான்: இன்று முதல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவையும் நான் எடுப்பேன். நீ எங்கே சென்றாலும் என்னுடன் செல்வாய். என்ன அணிந்தாலும் என் விருப்பத்தின்படி அணிவாய். யசராஜ் என் முன் வரும் வரை நீ சிங்கானியா பெயரிலேயே அறியப்படுவாய். எசிகா கோபத்தில் சொன்னாள்: நீ என்னை சிறை பிடிக்கலாம், என் ஆன்மாவை அல்ல. ரியான்ஷ் அவளது வார்த்தையை கேட்டு சில கணங்கள் அவளை பார்த்துவிட்டு சொன்னான்: பார்ப்போம், உன் பிடிவாதம் அதிகரிக்குமா அல்லது என் பழிவாங்கல். அடுத்த நாள் நகரத்தின் மிகப்பெரிய வணிக விருது விழாவில் ரியான்ஷ் திடீரென யசிகாவை தன்னுடன் அழைத்து வந்தான். முழு ஊடகமும் ஆச்சரியமடைந்தது. கேமராக்களின் ஃபிளாஷ் தொடர்ந்து மின்னியது. ரிப்போர்ட்டர்கள் கேள்விகளின் மழையை பொழிந்தனர். ஆனால் ரியான்ஷ் அமைதியாக யசிகாவின் கையை பிடித்து மேடை வரை அழைத்துச் சென்றான். அனைவருக்கும் தோன்றியது அவன் யசிகாவை குற்றவாளியாக நிரூபிப்பான் என்று. ஆனால் அவன் மைக்கை எடுத்து வெறும் இவ்வளவு சொன்னான்: இன்று முதல் யசிகா எங்கும் செல்ல மாட்டாள், ஏனெனில் மிக விரைவில் அவள் என் வாழ்க்கையின் அப்படிப்பட்ட பகுதியாக மாறப்போகிறாள். யாரும் அவளை பிரிக்க முடியாது. இதை கேட்டதும் முழு ஹாலும் அமைதியாகிவிட்டது. யசிகா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அவளுக்கு புரியவே இல்லை ரியான்ஷ் என்ன செய்ய போகிறான் என்று. தூரத்தில் நின்றிருந்த நதாசாவின் கையிலிருந்து கோப்பை விழுந்தது. அவளது முகத்தின் நிறம் மறைந்துவிட்டது. அவள் உணர்ந்தாள் தனது மிகப்பெரிய பயம் உண்மையாக போகிறது என்று. ஆனால் அவள் இன்னும் தோற்று போகும் வகையினரில் ஒருவள் அல்ல. அதே இரவில் அவள் ஒரு புதிய சதித்திட்டத்தை தீட்டினாள். அப்படிப்பட்ட சதி யசிகாவை மட்டும் அல்ல, ரியான்ஷின் முழு வாழ்க்கையையும் மாற்றப்போகிறது. அடுத்த காலை சிங்கானியா மேன்ஷனில் முன்பை விட அதிக அமைதி நிலவியது. மாளிகையின் ஒவ்வொரு சுவரும்
இருவரும் வர்தான் சிங்கானியாவின் குறைவை உணர்வது போல் இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் அப்படிப்பட்ட ஒரு புயல் வளர்ந்து கொண்டிருந்தது. அதன் ஒலி இன்னும் யாருக்கும் கேட்கவில்லை. மறுபுறம் யசிகா முழு இரவும் விழித்திருந்தாள். முந்தைய இரவு ரியான்ஷ் சொன்ன வார்த்தை அவளது காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. இப்போது விளையாட்டு மாறப்போகிறது. இறுதியில் அவன் என்ன செய்யப் போகிறான்? இந்த கேள்வி அவளது மனதை தொடர்ந்து அமைதி இழக்கச் செய்தது. காலை அறையின் கதவு திறந்தது. 2 வேலைக்காரிகள் உள்ளே வந்து ஒன்றும் பேசாமல் அலமாரியிலிருந்து மிக அழகான சிவப்பு நிற லெஹெங்காவை எடுத்து படுக்கையில் வைத்தனர். யசிகா ஆச்சரியத்துடன் கேட்டாள், இதெல்லாம் என்ன? அவர்களில் ஒருவர் குனிந்து சொன்னார், மேம் சாஹெப், பெரிய சாஹெப் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தயாராக வேண்டும். எதற்கு? யசிகா உரத்த குரலில் கேட்டாள். ஆனால் இருவரும் அமைதியாக வெளியேறினர். சிறிது நேரத்திலேயே கதவில் வெளி ஆட்களின் காலடி ஒலி கேட்டது. ரியான்ஷ் உள்ளே வந்தான். எப்போதும் போல கருப்பு சூட்டில், முகத்தில் எந்த பாவமும் இல்லை. ஆனால் அவனது கண்களில் விசித்திரமான சக்தி இருந்தது. அவன் அவளை பார்க்காமல் சொன்னான், 1 மணி நேரத்தில் கீழே வா. யசிகா கோபத்துடன் கேட்டாள், ஏன்? இறுதியில் என்ன நடக்கிறது? ரியான்ஷ் அவளது கண்களில் பார்த்து மெதுவான ஆனால் குளிர்ந்த குரலில் சொன்னான், இன்று நம் திருமணம். இவ்வளவு கேட்டதும் யசிகாக்கள் சிலை போல ஆனாள். சில கணங்கள் அவள் ரியான்ஷை பார்த்து கொண்டே இருந்தாள். அவசரமாக அவளுடைய முகத்தில் கோபம் இறங்கியது. நீ பைத்தியம் பிடித்து விட்டாய். நான் உன்னை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ரியான்ஷ் அவளுக்கு மிக அருகில் வந்து சொன்னான், இந்த முடிவு உன்னுடையது அல்ல, என்னுடையது. திருமணம் 2 இதயங்களின் விருப்பத்தால் நடக்கும், வற்புறுத்தலால் அல்ல. யசிகா முழு பலத்துடன் சொன்னாள். ரியான்ஷ் குளிர்ந்த சிரிப்புடன் பதிலளித்தான், எனக்கு இது திருமணம் அல்ல, என் தந்தையின் கொலையாளியை வெளியே கொண்டு வருவதற்கான எளிய வழி. எந்த நாள் யஷ்ராஜ் மித்தல் தன் மகள் என் மனைவியாகிவிட்டாள் என்று தெரிந்து கொள்வாரோ அன்றே அவர் தானே முன் வந்து விடுவார். இதை கேட்டதும் யசிகாவின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. ஆனால் அவள் அதை விழவிடவில்லை. உறுதியான குரலில் சொன்னாள், என் அப்பா குற்றமற்றவர். ஒரு நாள் உன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும். ரியான்ஷ் எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினான். கீழே முழு மாளிகையும் திருமண தயாரிப்புகளில் மூழ்கியிருந்தது. நகரின் பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகத்தினர் அழைக்கப்பட்டிருந்தனர். எல்லாருக்கும் இடையே ஒரே விவாதம்தான். வர்தான் சிங் கானியாவின் மரணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு ரேயான் ஏன் திருமணம் செய்கிறான்? யாருக்கும் உண்மையான காரணம் தெரியவில்லை. மறுபுறம் நதாஷா ஷர்மா இந்த செய்தியை கேட்டதும் அவளுடைய கால்களின் கீழ் நிலம் நழுவியது. அவள் கோபத்தில் தன் அறையின் எல்லா பொருட்களையும் உடைத்தாள். இந்த திருமணம் நடக்கக்கூடாது. யசிகா ரியான்ஷின் மனைவியாகிவிட்டால் நான் எல்லாவற்றையும் இழந்து விடுவேன். அந்த நேரத்திலேயே அவள் தன் ஆள் கபீருக்கு போன் செய்தாள். மண்டபம் வருவதற்கு முன் இப்படி ஏதாவது செய். இந்த திருமணம் எப்போதும் நின்றுவிடட்டும். அப்பால் யசிகா தயாராவதை தெளிவாக மறுத்துவிட்டாள். அப்போது ரியான்ஷ் மீண்டும் அவளுடைய அறைக்குள் வந்தான். அவன் பார்த்தான், லெஹெங்கா அப்படியே வைக்கப்பட்டிருந்தது. ஆழ்ந்த மூச்சு விட்டு முதல் முறையாக அவனது குரல் முன்பை விட சற்று மென்மையாகியது. பிடிவாதம் செய்யாதே. யசிகா துடித்துச் சொன்னாள், என் முழு வாழ்க்கையையும் அழித்துவிட்டு பிடிவாதம் செய்யாதே என்கிறாயா? சில நொடிகள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென யசிகாவின் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. பல நாட்களின் மன உளைச்சலும் சரியாக சாப்பிடாததும் காரணமாக அவள் தள்ளாடி விழ ஆரம்பித்தாள். ரியான்ஷ் யோசிக்காமல் உடனே அவளை தன் கரங்களில் பிடித்தான். சில கணங்கள் இருவரின் பார்வைகளும் சந்தித்தன. ரியான்ஷின் கண்களில் முதல் முறையாக பதட்டம் தெளிவாக தெரிந்தது. அவன் உடனே வெளியே நின்ற வேலைக்காரனை அழைத்தான். டாக்டரையும் அழைக்கவும். டாக்டர் வரும் வரை அவனே யசிகாவை சோபாவில் படுக்க வைத்து அவளுடைய முகத்தில் தண்ணீர் தெளித்தான். டாக்டர் சொன்னபோது இவர்கள் பல மணி நேரமாக எதுவும் சாப்பிடவில்லை, பலவீனத்தால் மயங்கிவிட்டார்கள் என்று. ரியான்ஷ் கோபத்தில் முழு ஊழியர்களின் மீதும் கத்தினான். இன்றுக்கு பிறகு இவர்கள் சாப்பிட மறுத்தால் அல்லது யாரேனும் இவர்களின் பராமரிப்பில் அலட்சியம் செய்தால் யாருடைய வேலையும் மிஞ்சாது. யசிகா அரை மயக்கத்தில் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு புரியவில்லை, தனக்கு அதிக வலி தரும் அந்த மனிதனே தன் கவலையையும் ஏன் காட்டுகிறான் என்று. உணர்வு வந்ததும் அவள் பார்த்தாள். அவளுக்கு முன் உணவு தட்டு வைக்கப்பட்டிருந்தது. அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ரியான்ஷ் கடுமையான தொனியில் சொன்னான், சாப்பிடு, என்னை இறக்கவிடு. யசிகா மெதுவாக சொன்னாள். இதை கேட்டதும் முதல் முறையாக ரியான்ஷின் முகம் மாறியது. அவன் தட்டை எடுத்தான். ஒரு கவளத்தை அவளுக்கு முன் நீட்டினான். எனக்கு யாருடைய மரணத்தையும் பார்க்கும் பழக்கம் இல்லை.
ஒரு முறை பார்த்துவிட்டேன், இரண்டாவது முறை பார்க்க விரும்பவில்லை. இதைச் சொல்லியவுடன் அவனுக்கு தன் தந்தையின் கடைசித் தோற்றம் நினைவுக்கு வந்தது. அவனது குரல் கரகரவென்று மாறியது. ஆனால் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டான். யஷிகா முதல் முறையாக வாக்குவாதம் செய்யாமல் அந்த கவளத்தை சாப்பிட்டாள். இருவருக்கும் இடையே சில கணங்கள் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதியில் வெறுப்பை விட வலி அதிகமாக இருந்தது. அப்போது கீழிருந்து துப்பாக்கிச் சூடுகளின் ஒலி எழுந்தது. முழு மாளிகையிலும் பீதி பரவியது. ரியான்ஷ் உடனே வெளியே ஓடினான். வெளியே கபீரும் அவனது ஆட்களும் குருட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தி கொண்டிருந்தனர். ரியான்ஷ் தன் ஆட்களுடன் பதிலடி தாக்குதல் நடத்தினான். சில நிமிடங்களிலேயே தாக்குதல் நடத்தியவர்கள் ஓடிவிட்டனர். ஆனால் போகும்போது ஒரு மிரட்டலை விட்டுச் சென்றனர். இது வெறும் தொடக்கம்தான். அடுத்த முறை சிங்கானியா குடும்பத்தில் யாரும் உயிரோடு மிஞ்ச மாட்டார்கள். ரியான்ஷ் உடனே முழு மாளிகையின் பாதுகாப்பையும் அதிகரித்தான். அன்றிரவே தன் அறையில் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்தான். தன் வழக்கறிஞர் பண்டிட் மற்றும் குடும்பத்தின் பழைய மேலாளரை அழைத்து ஒரே வரியை சொன்னான்: திருமணம் இன்று நிறுத்தப்படாது. முழு உலகமும் இதற்கு எதிராக இருந்தாலும் சரியே. நாளை காலை சூரியன் உதிப்பதற்கு முன் யஷிகா என் மனைவியாக இருப்பாள். அறைக்கு வெளியே நின்ற நதாஷா சர்மா இதையெல்லாம் கேட்டாள். அவளுடைய முகத்தில் ஒரு ஆபத்தான புன்னகை பரவியது. அவள் மெதுவாக சொன்னாள்: சரி ரியான்ஷ், திருமணம் நடக்கும். ஆனால் சுகாக இரவுக்கு வருவதற்கு முன் நான் அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவேன். நீயே உன் மணப்பெண்ணை வெறுக்கத் தொடங்குவாய். இங்கிருந்துதான் ஒரு புதிய சதி தொடங்கவிருந்தது. அதன் யூகம் ரியான்ஷுக்கும் இல்லை, யஷிகாவுக்கும் இல்லை. மாலை சாய்ந்தது. சிங்கானியா மாளிகை மணப்பெண்ணைப் போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அலங்காரத்தில் மகிழ்ச்சியின் ஒளி இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான அமைதி மறைந்திருந்தது. எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு கடுமையாக இருந்தது. ஊடகத்தினருக்கு முக்கிய வாயில் வரை மட்டுமே அனுமதி இருந்தது. நகரின் பெரிய தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் இந்த திடீர் திருமணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். யாருக்கும் புரியவில்லை, தந்தையின் மரணத்திற்கு சில நாட்களுக்குப் பிறகு ரேயான் சிங்கானியா திருமணம் போன்ற முடிவை எப்படி எடுக்க முடியும் என்று. மாளிகையின் ஒரு அறையில் யஷிகா கனமான சிவப்பு உடையில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய முகத்தில் மணப்பெண் அலங்காரம் இருந்தது. ஆனால் கண்களில் கண்ணீரும் இதயத்தில் புயலும். அவள் மீண்டும் மீண்டும் யோசித்தாள், என் வாழ்க்கை ஏன் இப்படி திரும்பியது என்று. அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை, தான் குழந்தை பருவத்தின் எண்ணற்ற நினைவுகளை பகிர்ந்த அதே மனிதனுடன் ஒரு நாள் இப்படி வற்புறுத்தி திருமணம் செய்ய வேண்டியிருக்கும் என்று. அப்போது அறையின் கதவு திறந்தது. ரியான்ஷ் உள்ளே வந்தான். சில கணங்கள் அவன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். முதல் முறையாக அவன் உணர்ந்தான், சிவப்பு உடையில் யஷிகா மிகவும் அழகாக இருந்தாள் என்று. ஆனால் அடுத்த கணமே அவனுக்கு தன் தந்தையின் இரத்தம் தோய்ந்த முகம் நினைவுக்கு வந்தது. அவன் மனதில் எழும் ஒவ்வொரு உணர்வையும் அடக்கியான். குளிர்ந்த குரலில் சொன்னான்: வா, எல்லாரும் காத்திருக்கிறார்கள். யஷிகா அவனை பார்க்காமல் சொன்னாள்: நீ என்னை மண்டபம் வரை கொண்டு செல்லலாம், ஆனால் ஒருபோதும் உன்னுடையதாக ஆக்க முடியாது. ரியான்ஷ் லேசான புன்னகையுடன் பதிலளித்தான்: இன்று இல்லை, ஆனால் ஒரு நாள் நீயே என் வார்த்தையை ஏற்றுக்கொள்வாய். இதை கேட்டதும் யஷிகா கோபத்துடன் அவனை பார்த்தாள், ஆனால் எதுவும் பேசவில்லை. இருவரும் கீழே மண்டபத்திற்கு வந்தனர். முழு மண்டபத்திலும் அமைதி சூழ்ந்தது. கேமராக்களின் ஃபிளாஷ் தொடர்ந்து மின்னியது. அப்போது திடீரென நதாஷா சர்மா அங்கே வந்தாள். எல்லாருக்கும் முன் கத்தினாள்: இந்த திருமணம் நடக்கக்கூடாது. ரியான்ஷ், நீ மிக பெரிய தவறு செய்கிறாய். உன் தந்தையை கொன்ற பெண்ணின் மகளையே உன் மனைவியாக ஆக்குகிறாய். முழு மண்டபத்திலும் முணுமுணுப்பு தொடங்கியது. யஷிகா தலையை தாழ்த்தி கொண்டாள். ரேயான்ஷ் மெதுவாக நதாஷாவின் முன் சென்று மிக அமைதியான குரலில் சொன்னான்: இது என் முடிவு. இதில் தலையிட முயற்சிக்காதே. நதாஷா அவன் கையை பிடிக்க முயன்றாள், ஆனால் ரியான்ஷ் உதறினான். அவனது கண்களில் முதல் முறையாக நதாஷாவுக்கான வெறுப்பு தெளிவாக தெரிந்தது. அவமானப்படுத்தப்பட்டாலும் நதாஷா அமைதியாக இருக்கவில்லை. அவள் சைகை காட்டினாள். அவளுடைய 2 ஆட்கள் மின்சார விநியோகத்தை துண்டித்தனர். முழு மாளிகையும் இருளில் மூழ்கியது. அடுத்த கணமே துப்பாக்கிச் சூடுகளின் ஒலி எழுந்தது. விருந்தினர்கள் அலறி இங்கும் அங்கும் ஓடினர். யாருக்கும் புரியவில்லை தாக்குதல் யார் நடத்தியது என்று. அந்த பீதியில் ஒரு முகமூடி அணிந்தவன் யஷிகாவை நோக்கி வந்து அவள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த முயன்றான். குண்டு அவளை தாக்கும் முன் ரேயான்ஷ் மின்னல் வேகத்தில் அவளுக்கு முன் வந்து நின்றான். குண்டு அவன் தோளை தொட்டு சென்றது. வலியால் அவன் முகம் சுருங்கியது.
ஆனால் அவன் யஷிகாவின் கையை இறுக்கமாக பிடித்து அவளை தன் பின்னால் வைத்தான். தன் ஆட்களுக்கு கர்ஜித்து உத்தரவிட்டான், யாரும் யஷிகாவின் அருகில் வரக்கூடாது. சில நிமிடங்களிலேயே பாதுகாப்பு பணியாளர்கள் தாக்குதல் நடத்தியவர்களை விரட்டினர். மின்சாரம் மீண்டும் வந்தது. எல்லாருடைய பார்வையும் ரியான்ஷின் தோளில் இருந்து வழியும் இரத்தத்தின் மீது சென்றது. யஷிகா பதறினாள். அவள் யோசிக்காமல் அவன் அருகில் சென்று சொன்னாள், உனக்கு குண்டு பட்டு விட்டது. ரியான்ஷ் அவளை பார்த்து மெதுவாக சொன்னான், நான் நன்றாக இருக்கிறேன். ஆனால் அடுத்த கணமே வலியால் தள்ளாடினான். யஷிகா உடனே அவனை பிடித்து கொண்டாள். அங்கே இருந்த ஒவ்வொருவரும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். நதாஷாவின் முகத்தில் கோபத்தின் கோடுகள் மேலும் ஆழமாயின. அவளுக்கு புரிந்தது, ரியான்ஷ் எவ்வளவு வெறுப்பை காட்டினாலும் யஷிகாவின் உயிருக்கு ஆபத்து வரும்போது முதலில் அவனே அவளுக்கு முன் நிற்கிறான் என்று. டாக்டர் உடனே ரியான்ஷை சிகிச்சை செய்தார். குண்டு ஆழமாக இல்லாததால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மீண்டும் மண்டபத்திற்கு திரும்பினான். டாக்டர் ஓய்வெடுக்க சொன்னார். ஆனால் அவன் தெளிவாக மறுத்துவிட்டான். பண்டிட்டிடம் சொன்னான், சடங்குகளை தொடங்குங்கள். யஷிகா அவன் பிடிவாதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவளுக்கு புரியவில்லை இந்த மனிதன் என்ன வேண்டும் என்று. சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் மண்டபத்தில் அமர்ந்தனர். மந்திரங்களின் ஒலி எழ ஆரம்பித்தது. பேரங்கள் வரும் நேரம் வந்ததும் யஷிகாவின் அடிகள் நின்றன. அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், கடவுள் சாட்சி, இந்த திருமணம் என் விருப்பத்தால் நடக்கவில்லை. ரேயான்ஷ் அவள் பேச்சை கேட்டான், ஆனால் எதுவும் பேசவில்லை. அவன் அவள் கையை பிடித்து முன் சென்றான். 7 பேரங்கள் முடிந்தன. பிறகு அந்த தருணம் வந்தது. ரியான்ஷ் நடுங்கும் கைகளால் யஷிகாவின் வகுப்பில் சிந்தூர் நிரப்பி அவள் கழுத்தில் மங்கள சூத்திரம் அணிவித்தான். முழு மண்டபமும் கரவொலிகளால் ஒலித்தது. ஆனால் அந்த கரவொலிகளுக்கு இடையே 2 இதயங்களின் துடிப்புகளில் வலி மட்டும் இருந்தது. திருமணம் முடிந்ததும் பண்டிட் சொன்னார், இன்று முதல் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி. யஷிகா கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையின் மிக பெரிய முடிவு அவளிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்தது. அப்போது ரியான்ஷ் அவள் காதுக்கு அருகில் குனிந்து மெதுவாக சொன்னான், இன்று முதல் நீ சிங்கானியா குடும்பத்தின் மருமகள். நான் உண்மையை அடையும் வரை யாரும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. இதை கேட்டதும் யஷிகா அவனை பார்த்தாள். அவளுடைய கண்களில் வெறுப்பு இருந்தது. ஆனால் எங்கோ மிக ஆழத்தில் ஒரு அறியாத வலியும் இருந்தது. அதை இருவரும் யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தூரத்தில் நின்ற நதாஷா தன் முஷ்டிகளை இறுக்கி மனதிற்குள்ளேயே சபதம் செய்தாள். யஷிகா இப்போது ரியான்ஷின் மனைவியாகிவிட்டால் நான் அவளுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுப்பேன். அவள் ஒவ்வொரு நாளும் மரணத்தை வேண்டிக் கொள்வாள். இந்த முறை என் விளையாட்டு மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். ரியான்ஷ் தானே தன் மனைவியின் மீது சந்தேகம் கொள்ளத் தொடங்குவான். அவளுக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் மாளிகையின் மேல்மாடியில் நின்ற ஒரு மர்ம மனிதன் தொலைநோக்கியால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் போனில் ஒரே வரியை சொன்னான், திருமணம் முடிந்துவிட்டது. இப்போது 2ஆம் கட்ட தயாரிப்பை தொடங்குங்கள். போன் துண்டிக்கப்பட்டது. இந்த குரல் யாருடையது? அவன் யாருக்காக வேலை செய்கிறான்? இந்த முழு விளையாட்டுடன் அவனுக்கு என்ன தொடர்பு? இதற்கு இப்போது யாரிடமும் பதில் இல்லை. காலையின் முதல் கதிர் சிங்கானியா மாளிகையின் உயர்ந்த ஜன்னல்கள் வழியாக உள்ளே வந்தது. ஆனால் அந்த மாளிகையில் எந்த புதிய தொடக்கத்தின் உணர்வும் இல்லை. முந்தைய இரவின் திருமணத்திற்கு பிறகு முழு வீடும் சோர்வாக இருந்தது. ஆனால் அதிகமாக சோர்வாக இருந்தவை 2 இதயங்கள். அவை கட்டாய உறவில் பிணைக்கப்பட்டிருந்தன. யஷிகா முழு இரவும் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய கைகளின் மெஹந்தி இன்னும் ஆழமாக இருந்தது. ஆனால் அவளுடைய கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவளுடைய முழு கஜலை பரப்பிவிட்டிருந்தது. மறுபுறம் ரியான்ஷ் முழு இரவும் தன் ஸ்டடி ரூமில் அமர்ந்திருந்தான். தன் தந்தையின் படத்திற்கு முன் அமைதியாக இருந்தான். அவனது விரல்கள் மீண்டும் மீண்டும் அந்த மங்கள சூத்திரத்தை நினைத்து கொண்டிருந்தன. சில மணி நேரங்களுக்கு முன் யஷிகாவின் கழுத்தில் அணிவித்த அதை அவனுக்கே புரியவில்லை. அவன் பழிவாங்கும் பாதையை தேர்ந்தெட்டானா அல்லது தன் வாழ்க்கையின் மிக பெரிய தவறை செய்தானா என்று. காலை ஆனதும் மாளிகையின் வயதான தலைவி தாத்தாம்மா சாவித்ரி தேவி சிங்கானியா கடந்த சில நாட்களாக தன் உடல்நிலை காரணமாக யாரையும் சந்திக்காமல் இருந்தாள். முதல் முறையாக கீழே வந்தாள். அவர்கள் யஷிகாவை மருமகளாக பார்த்ததும் சில கணங்கள் அவளை நோக்கினார்கள். அவர்களுடைய கண்களில் ஆச்சரியமும் இருந்தது, அன்புணர்வும். எதுவும் கேட்காமல் தங்கள் மரபு சங்கிலிகளை கழற்றி யஷிகாவின் கைகளில் அணிவித்தார்கள். ரியான்ஷ் உடனே சொன்னான், தாத்தாம்மா, இதற்கு எந்த தேவையும் இல்லை.
தாத்தாம்மா கடுமையான குரலில் பதிலளித்தாள். எந்த கணம் இவளுடைய வகுப்பில் சிந்தூர் நிரப்பப்பட்டதோ அந்த கணமே இவள் இந்த வீட்டின் மருமகளாகி விட்டாள். நான் இருக்கும் வரை யாரும் இவளை அவமானப்படுத்த மாட்டார்கள். ரியான்ஷ் அமைதியாகி விட்டான். யஷிகா முதல் முறையாக அந்த மாளிகையில் யாருடைய கண்களிலும் தனக்கான மரியாதையை பார்த்தாள். அவள் குனிந்து தாத்தாம்மாவின் பாதங்களை தொட ஆரம்பித்தாள். அப்போது தாத்தாம்மா அவளுடைய தலையில் கையை வருடியபடி சொன்னாள், மகள், ஒவ்வொரு உறவும் நேரத்தை கோரும். கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார். இதை கேட்டதும் யஷிகாவின் கண்கள் மீண்டும் நிறைந்தன. காலை உணவு மேஜையில் முழு குடும்பமும் அமர்ந்திருந்தது. ஆனால் சூழல் சுமையாக இருந்தது. யஷிகா அமைதியாக எல்லாருக்கும் தேநீர் பரிமாறத் தொடங்கினாள். அப்போது ஒரு வேலைக்காரன் தவறுதலாக சூடான தேநீரை அவளுடைய கையில் கொட்டினான். யஷிகா வலியால் நடுங்கினாள். ரியான்ஷ் தானாகவே நாற்காலியை விட்டு எழுந்து உரத்த குரலில் சொன்னான், கண் தெரியவில்லையா? கவனமாக வேலை செய்ய முடியாதா? முழு ஊழியர்களும் பயந்து போயினர். அவன் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வர சொன்னான். மருந்து தடவ முன் வந்தபோது திடீரென உணர்ந்தான், எல்லாரும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அடுத்த கணமே பாக்ஸை யஷிகாவை நோக்கி நீட்டி குளிர்ந்த குரலில் சொன்னான், நீயே தடவிக்கொள். பிறகு எதுவும் சாப்பிடாமல் அங்கிருந்து சென்று விட்டான். யஷிகா அவன் போவதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுடைய இதயத்தில் முதல் முறையாக கேள்வி எழுந்தது. அவனுக்கு என் மீது கவலை இல்லை என்றால் ஏன் இவ்வளவு பதறினான்? அப்பால் ரியான்ஷ் தன் அறைக்குச் சென்று தன்னை பற்றி கோபமடைந்தான். கோபத்தில் மேஜையில் வைத்திருந்த கண்ணாடியை எறிந்தான். எனக்கு அவளுடைய கவலை ஏன் ஏற்பட்டது? தன்னிடமே சொன்னான். ஆனால் அந்த கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. அதே நேரத்தில் நதாஷா சர்மா மாளிகைக்கு வந்தாள். அவள் புன்னதையுடன் தாத்தாம்மாவை சந்தித்தாள். ஆனால் அவளுடைய பார்வை ஒவ்வொரு கணமும் யஷிகாவின் மீதே இருந்தது. வாய்ப்பை பார்த்து சமையலறைக்குச் சென்று ஒரு வேலைக்காரிக்கு பணம் கொடுத்து சொன்னாள், இன்று முதல் இந்த பெண்ணின் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயமும் எனக்கு தெரிய வேண்டும். வேலைக்காரி பேராசையில் ஆடப்பட்டாள். மாலையில் தாத்தாம்மா வீட்டின் மரபுப்படி புதிய மருமகளை கோயிலில் முதல் பூஜை செய்ய வைக்க முடிவு செய்தாள். யஷிகா தலையில் பல்லுவை வைத்து கைகளை கூப்பி கடவுளுக்கு முன் நின்றாள். கண்களை மூடி ஒரே ஒரு பிரார்த்தனை செய்தாள். ஐயோ கடவுளே, என் அப்பாவின் குற்றமற்ற தன்மையை நிரூபியுங்கள். அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே நின்ற ரியான்ஷ் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய மனதில் திடீரென குழந்தை பருவத்தின் ஒரு காட்சி எழுந்தது. சிறிய யஷிகா கோயிலில் கடவுளிடம் சாக்லேட் கேட்பாள். பிறகு பாதி சாக்லேட்டை அவனுக்கு ஊட்டிச் சொல்வாள். நண்பர்களுக்குள் எல்லாம் சமம். அந்த நினைவு வந்ததும் அவன் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே தன்னை சமாளித்து கொண்டான். பூஜை முடிந்ததும் தாத்தாம்மா யஷிகாவுக்கு குடும்பத்தின் பாரம்பரியமாக கருதப்படும் ஒரு பழைய சாவியை கொடுத்து சொன்னாள், இது இந்த வீட்டின் பழைய பூஜை அறையின் சாவி. இதை எப்போதும் பாதுகாத்து வை. இதை பார்த்ததும் நதாஷாவின் முகநிறம் மாறியது. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், அந்த பழைய பூஜை அறையுடன் தொடர்புடைய ஒரு ரகசியம் உள்ளது. அதை எந்த விலையிலும் வெளியே வரவிடக்கூடாது. மனதிற்குள்ளேயே முடிவு செய்தாள், இப்போது விரைவில் அந்த சாவியை பெற வேண்டும். இரவில் யஷிகா தன் அறைக்கு திரும்பியபோது பார்த்தாள். அறையின் பால்கனி திறந்திருந்தது. வேகமான காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவள் அதை மூட சென்றபோது திடீரென அவளுடைய கால் சறுக்கியது. அவள் 2ஆம் மாடியின் ரெயிலிங்கிலிருந்து கீழே விழவிருந்தாள். அப்போது பின்னால் இருந்து யாரோ அவளுடைய மணிக்கட்டை இறுக்கமாக பிடித்தான். பயத்தால் கண்களை மூடிக்கொண்டாள். மெதுவாக கண்களை திறந்தபோது பார்த்தாள். ரியான்ஷ் முழு பலத்துடன் அவளை மேலே இழுத்து கொண்டிருந்தான். அவனுடைய கையின் காயம் மீண்டும் திறந்தது. புதிய இரத்தம் வழிய ஆரம்பித்தது. ஆனால் அவன் பிடியை விடவில்லை. யஷிகா பாதுகாப்பாக உள்ளே வந்ததும் அவன் கோபத்தில் சொன்னான், இறக்கவே வேண்டுமென்றால் என் வீட்டிற்கு வந்து ஏன் இறக்கிறாய்? யஷிகா அவன் பேச்சை கேட்டு கொதித்தாள். ஆனால் அடுத்த கணமே அவளுடைய பார்வை ரியான்ஷின் காயப்பட்ட தோளின் மீது சென்றது. அங்கிருந்து மீண்டும் இரத்தம் வழிந்தது. எதுவும் சொல்லாமல் தன் துணியின் ஓரத்தை கிழித்து அவனுடைய தோளில் கட்டினாள். சில கணங்கள் இருவரின் கண்களும் ஒருவருக்கொருவர் மூழ்கின. யாரும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இருவரின் துடிப்புகளும் முதல் முறையாக ஒருவருக்கொருவரின் குரலை கேட்பது போல் இருந்தன. அப்போது கீழிருந்து நதாஷாவின் குரல் வந்தது. ரியான்ஷ் இருவரும் உடனே பிரிந்தனர். நதாஷா மேலே வந்தபோது பார்த்தாள். யஷிகா ரியான்ஷுக்கு மிக அருகில் நின்றிருந்தாள். அவளுடைய முகத்தில் பொறாமை தெளிவாக தெரிந்தது. புன்னகையுடன் சொன்னாள், புதிய மணப்பெண் மிக விரைவில் தன் தாக்கத்தை காட்டத் தொடங்கிவிட்டாள் போல் தெரிகிறது.
ரியான்ஷ் பதில் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டான். ஆனால் நதாஷாவின் கண்களில் இப்போது வெறுப்பு மட்டும் இல்லை, பயமும் இருந்தது. அவளுக்கு உணரத் தொடங்கியது, விரைவில் பெரிய விளையாட்டு விளையாடவில்லை என்றால் இந்த கட்டாய உறவு ஒரு நாள் உண்மையிலேயே காதலாக மாறிவிடும். அன்றிரவே தன் ஒரு ரகசிய நபரை சந்திக்க முடிவு செய்தாள். ஒரு மனிதன், அவனுடைய பெயரை இதுவரை கதையில் யாரும் கேட்டிருக்கவில்லை. ஆனால் வர்தான் சிங்கானியாவின் கொலையின் முழு சதியின் மிக பெரிய சாட்சியும் மிக ஆபத்தான வீரரும் அவனே. அடுத்த காலை சிங்கானியா மாளிகைக்கு வெளியே ஊடக கூட்டம் முன்பை விட அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு செய்தி சேனலிலும் ஒரே செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. வர்தான் சிங்கானியாவின் மரணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு மகன் ரியான்ஷ் ராஜ் மித்தலின் மகளை ஏன் திருமணம் செய்தான்? யாரோ இதை பழிவாங்கும் திருமணம் என்றனர், யாரோ வணிக ஒப்பந்தம். ஆனால் உண்மை ரியான்ஷுக்கு மட்டும் தெரியும். ஒருவேளை அவனுக்கும் தெரியாது. காலை உணவுக்கு பிறகு யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தன் ஸ்டடி ரூமுக்குச் சென்றான். முன் சுவரில் தொங்கும் தன் தந்தையின் படத்தை பார்த்து மெதுவாகச் சொன்னான், நான் வாக்குறுதி அளிக்கிறேன் அப்பா, உங்கள் கொலையாளியை பூமியின் எந்த மூலையிலும் மறைக்க விடமாட்டேன். அப்போது அவனுடைய மிக நம்பகமான ஆள் ஆரியன் உள்ளே வந்தான். ஒரு கோப்பையை மேஜையில் வைத்துச் சொன்னான், சார், நாங்கள் யஷ்ராஜ் மித்தலை முழு வட இந்தியாவில் தேடினோம். ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் விசித்திரமாக உள்ளது. அந்த இரவு அங்கிள் கொல்லப்பட்ட அதே இரவில் கம்பெனியின் சர்வரிலிருந்து சில முக்கியமான கோப்புகளும் நீக்கப்பட்டன. ரியான்ஷ் உடனே தலையை உயர்த்தினான். யார்? ஆரியன் பதிலளித்தான். பெயர் வெளிவரவில்லை, ஆனால் செய்தவர் கம்பெனிக்குள்ளேயே உள்ள ஆள். ரியான்ஷ் சிறிது நேரம் யோசித்தான். முதல் முறையாக அவனுடைய மனதில் இந்த கேள்வி எழுந்தது. யஷ்ராஜ் கொலை செய்திருந்தால் ஆதாரங்களை அழிக்க வேண்டிய தேவை வேறொருவருக்கு ஏன் ஏற்பட்டது? ஆனால் அடுத்த கணமே இந்த எண்ணத்தை உதறினான். முதலில் யஷ்ராஜ் தன்னிடமே சொன்னான், மற்றவை பின்னர். அப்பால் யஷிகா தாத்தாமாவுடன் கோயிலில் அமர்ந்திருந்தாள். தாத்தாமா அவளுடைய முகத்தின் சோகத்தை படித்தாள். அன்பாக கேட்டாள், மகள், நீ உன் தந்தையை நினைத்து கொண்டிருக்கிறாயா? யஷிகாவின் கண்கள் நிறைந்தன. அவள் தலையை தாழ்த்தி கொண்டாள். தாத்தாமா அவளுடைய தலையில் கையை வைத்து சொன்னாள், உண்மை தாமதமாக வரும், ஆனால் வரும். தைரியத்தை இழக்காதே. இந்த பேச்சை அருகில் சென்று கொண்டிருந்த ரியான்ஷும் கேட்டான். சில கணங்கள் நின்றான். ஆனால் எதுவும் சொல்லாமல் முன் சென்றான். மதியம் கம்பெனியின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக யஷிகாவும் ரியான்ஷுடன் கம்பெனிக்கு வந்தாள். இருவரும் ஒன்றாக உள்ளே வந்ததும் முழு கான்ஃபரன்ஸ் ஹால் எழுந்து நின்றது. பலர் யஷிகாவை இகழ்ச்சியான பார்வையுடன் பார்த்தனர். அவள் உண்மையிலேயே ஒரு குற்றவாளியின் மகள் போல். ஒரு டைரக்டர் கிண்டலாக சொன்னான், சார், இப்போது மித்தல் குடும்பம் கம்பெனியின் முடிவுகளில் பங்கேற்கும் போல் தெரிகிறதா? யஷிகா ஏதாவது சொல்வதற்கு முன் ரியான்ஷ் அதே நேரத்தில் கடுமையான குரலில் சொன்னான், என் மனைவியை அவமானப்படுத்தும் உரிமை இந்த அறையில் யாருக்கும் இல்லை. யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அவர் இப்போதே தன் ராஜினாமாவை கொடுக்கலாம். முழு ஹாலும் அமைதியாகிவிட்டது. யஷிகா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அவளுக்கு புரியவில்லை, வீட்டில் தனக்கு தண்டனை கொடுக்கும் அந்த மனிதன் உலகத்திற்கு முன் தன் மரியாதையை ஏன் காப்பாற்றுகிறான் என்று. மீட்டிங் முடிந்ததும் இருவரும் பார்க்கிங் பக்கம் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு வேகமான ட்ரக் அவர்களுடைய காரை நோக்கி வந்தது. டிரைவர் ஏதாவது புரிந்து கொள்வதற்கு முன் ரியான்ஷ் யஷிகாவை பலமாக தன் பக்கம் இழுத்தான். ட்ரக் அவர்களுடைய காரை மோதிச் சென்றது. ரியான்ஷ் ஒரு வினாடி கூட தாமதித்திருந்தால் யஷிகா அதன் பிடியில் அகப்பட்டிருப்பாள். ரியான்ஷின் கை அவளுடைய இடுப்பை சுற்றி இருந்தது. இருவரும் சில கணங்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். யஷிகாவின் இதய துடிப்புகள் வேகமாக இருந்தன. அவள் மெதுவாக சொன்னாள், உனக்கு என் மீது இவ்வளவு வெறுப்பு இருந்தால் மீண்டும் மீண்டும் என் உயிரை ஏன் காப்பாற்றுகிறாய்? ரியான்ஷ் உடனே அவளுடைய கையை விட்டுவிட்டு கடுமையான குரலில் சொன்னான், ஏனென்றால் நீ இன்னும் என் பழிவாங்கலின் ஒரு பகுதி. உன்னை இறக்க விடமாட்டேன். அவன் திரும்பிச் சென்றான். ஆனால் அவனுடைய அடிகளில் முன்பிருந்த கடுமை இல்லை. தூரத்தில் நின்ற நதாஷா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். கோபத்தில் தன் போனை எடுத்து கபீருக்கு அழைப்பு செய்தாள். இவ்வளவு தாக்குதல்கள் நடந்தும் ஒவ்வொரு முறையும் ரியான்ஷ் அவளை காப்பாற்றுகிறான். இப்போது தாக்குதல் யஷிகாவின் மீது அல்ல, ரியான்ஷின் நம்பிக்கையின் மீது இருக்கும். அன்றிரவே நதாஷா சிங்கானியா மாளிகையின் ஒரு பழைய வேலைக்காரிக்கு பணம் கொடுத்து யஷிகாவின் அறையில் ஒரு வைர ஹாரை மறைத்து வைக்கச் செய்தாள். அந்த ஹார் வர்தான் சிங்கானியாவின் மனைவியுடையது. அவரது மரணத்திற்கு பிறகு காணாமல் போனது. அடுத்த காலை முழு வீட்டிலும் பரபரப்பு ஏற்பட்டது. தாத்தாம்மாவின் மரபு ஹார் திருடப்பட்டிருந்தது.
ரியான்ஷ் முழு ஊழியர்களையும் ஹாலில் கூட்டினான். அப்போது நதாஷா மாசற்றவள் போல் சொன்னாள், யாருக்கும் மனம் நோகாவிட்டால் புதிய மருமகளின் அறையையும் பார்த்துவிடலாம். ஆனால் வீட்டில் அவள்தான் புதிதாக வந்திருக்கிறாள். யஷிகா கோபத்தில் சொன்னாள், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? நதாஷா புன்னகைத்தாள், நான் எதுவும் சொல்லவில்லை, வெறும் உண்மை வெளிவரட்டும். ரியான்ஷ் சில கணங்கள் யஷிகாவை பார்த்தான். பிறகு தன் ஆட்களுக்கு அறையை சோதிக்க உத்தரவிட்டான். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு காவலர் யஷிகாவின் அறையிலிருந்து அந்த மரபு ஹாரை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். முழு ஹாலும் அதிர்ச்சியடைந்தது. எல்லாருடைய பார்வைகளும் யஷிகாவின் மீது நின்றன. தாத்தாம்மாவின் முகத்தில் வலி இருந்தது. நதாஷாவின் முகத்தில் மறைந்த வெற்றி. ரியான்ஷின் கண்களில் மீண்டும் அந்த பழைய சந்தேகம் திரும்பியது. ஆனால் அந்த கணமே எல்லாரும் யஷிகாவை திருடன் என்று நினைத்து கொண்டிருந்தபோது ரியான்ஷின் பார்வை கூட்டத்தில் நின்ற ஒரு வேலைக்காரியின் மீது விழுந்தது. அவளுடைய கைகள் மோசமாக நடுங்கின. அவளுடைய மணிக்கட்டில் அதே தங்க வளையல் இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன் நதாஷாவின் கையில் ரியான்ஷ் பார்த்த அது. முதல் முறையாக அவனுடைய மனதில் நதாஷாவை பற்றி மிக ஆபத்தான சந்தேகம் எழுந்தது. ஆனால் அவன் இப்போது யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. சஜா இஷ்கின் 2வது அத்தியாயத்தை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள்.